ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இந்த நாளில் ரொம்ப ஒரு பரபரப்பாக ஒரு காரியம், ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ போதகர் சபையில் சினிமா பாடல் பாடி கர்த்தரை ஆராதனை பண்ணுறாரு. அதுக்கு அவர் சொல்கிறது இந்த பாடலை நான் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றி காட்டுறேன். இப்படி ஒரு சினிமா பாடல் பயன்படுத்தி நம்மளால் கர்த்தரை ஆராதிக்க முடியுமானா இல்லை, இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டம். ஏன்னா யோசுவா 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஆக்கான் அப்படிங்கிற ஒருத்தன் சபிக்கப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், இஸ்ரேல் கேம்புக்குள்ளே கொண்டு வந்தான். அவன் தான் தப்பு செஞ்சு இந்த சபிக்கப்பட்ட காரியத்தை இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்தது. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லார் மேலும் என்ன பண்ணாரு, ஒரு கோபாக்கினை ஏற்பட்டுச்சு. அதே தான் இன்னைக்கு நமக்கும் நடக்குது. ஏன்னா நம்ம யோசுவா 7:21 பார்க்கிறோம். அவன் கொண்டு வந்தது தங்கமும் வெள்ளியும் தான். ஆனால் சபிக்கப்பட்ட காரியமா இருந்ததுனால அது கொண்டு வந்தது ரொம்ப தப்பு. இன்னைக்கு அதே தான் நமக்கு கிறிஸ்துவ உலகத்தையும் நடக்குது. நீங்க என்ன பண்றாங்க, 1 சாமுவேல் 15:15 படி சவுல் ராஜா சொல்லுவாரு, நான் இதை கர்த்தருக்கு தானே கொண்டு வந்தேன், இதை நான் கர்த்தருக்கு தான் இந்த காரியங்களை கொண்டு வரேங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க கிறிஸ்துவ ஜனங்கள் இவங்க செய்யறது எல்லாமே, இவங்க ஆராதிக்கிறது எல்லாம் கர்த்தரை தானே ஆராதிக்கிறாங்க. மேபி பாடல் வரிகள் சினிமால இருந்திருக்கலாம், ஆனா அது கர்த்தரை நினைச்சு தானே பாடுறோம். அதுல என்ன தப்பு? சபிக்கப்பட்ட காரியம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது பாவம் தான். அது ஒருத்தர் இல்லை, இந்த சமுதாயத்தையே, கிறிஸ்துவ சமுதாயமே என்ன பண்ணுது, ரொம்ப பாதிக்கப்படும். சபைகள் பாதிக்கப்படும். நம்ம இந்த டாக்டர்ல விழாதபடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எச்சரிக்கையா நம்ம காத்துப்போம். God bless you.